வானொலி நிலையம். அடுத்து இடம்பெறுவது தினசரி தொகுப்பு. உலகின் புகழ்பெற்ற கல்வி இதழ்களில் திருப்புமுனை வாய்ந்த மூளை வரைபட ஆராய்ச்சி முடிவுகளை சீனா வெளியிட்டுள்ளது. உயர்நிலை உயிரினங்களின் துல்லியமான நரம்பியல் வரைபட ஆய்வில் கிடைத்த திருப்புமுனை முடிவுகளை உலக அறிவியல் சமூகத்துடன் சீனா கலந்து கொண்டுள்ளது. மனித உடலில் மிகவும் சிக்கலான அமைப்பை கொண்டுள்ள உறுப்பாக கருதப்படும் மூளையில் தோராயமாக 86 பில்லியன் நரம்பணுக்கள் மற்றும் டிரில்லியன் கணக்கிலான நரம்பியல் தொடர்புகள் உள்ளன. அதனுடைய உள் செயல்பாடுகளை ஆராய்வது என்பது சர்வதேச அறிவியல் சமூகத்தின் ஆர்வமான முக்கிய பகுதியாகும். இந்நிலையில் சீன அறிவியல் கழகத்தின் மூளை அறிவியல் மற்றும் நுண்ணறிவு தொழில்நுட்ப மையம் உள்ளிட்ட சீன ஆராய்ச்சி நிறுவனங்கள் திருப்புமுனை வாய்ந்த ஆராய்ச்சிகளை நிறைவேற்றியுள்ளன. பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வு பணியில் பிரான்ஸ், ஸ்வீடன், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த அறிவியலாளர்களும் பங்கேற்றனர். இந்த ஆய்வின் முடிவுகள் செல், நியூரான் உள்ளிட்ட இதழ்களில் வெளியிடப்பட்டுள்ளன. ஊர்வன, பரப்பன, குறித்து தின்னும் விலங்குகள், உயர் பாலூட்டிகள் மற்றும் மனிதர்களை உள்ளடக்கி மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வானது இனங்களுக்கு இடையேயான ஒப்பீடு மற்றும் இடக்காலம்சார் இயங்குநிலை பகுப்பாய்வில் மூளை வரைபடம் தொடர்பான சர்வதேச தரத்தை கணிசமாக உயர்த்தியுள்ளது. பெய்ஜிங்கில் உள்ள சீன தேசிய மாநாட்டு மையத்தில் துவங்கிய 2025 சர்வதேச அடிப்படை அறிவியல் கூட்டத்தில் அடிப்படை ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கியதற்கு 6 அறிவியலாளர்களுக்கு அடிப்படை அறிவியல் வாழ்நாள் விருது வழங்கப்பட்டுள்ளது. சாமுவேல் சாவ் சுங்சிங், ஸ்டீவன் சூ, டேவிட் கிராஸ், ராபர்ட் டார்ஜன், ஷூகர்ஃபூமி மாரி மற்றும் ஜார்ஜ் லஸ்டிக் ஆகிய 6 பேர் கணிதம், இயற்பியல், தகவல் அறிவியல் மற்றும் பொறியியல் உள்ளிட்ட துறைகளில் உருவாக்கிய சாதனைகளை அங்கீகரிக்கும் விதம் இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் நோபல் பரிசு பெற்ற 3, டூரிங் விருது வென்ற 2, பீல்ட்ஸ் மெடல் வென்ற 4 உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்றனர். தொடக்க நிகழ்ச்சியில் கணிதம், இயற்பியல், தகவல் அறிவியல் துறைகளில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள புதிய கண்டுபிடிப்புகளை சர்வதேச அடிப்படை அறிவியல் மாநாட்டின் தலைவர் ஷிங்சுங் யாங் சுட்டிக்காட்டினார். நிபுணர்கள், கல்வியாளர்கள், மாணவர்கள் என சுமார் 1000 பேர் இதில் பங்கேற்றனர்.